2000 வருஷமா வெட்டறிவாளையும் வேல் கம்பியையும் தூக்கிட்டு திரிஞ்ச பயலக தான் நம்ம பயலக. யக்கா, என்னாச்சு உனக்கு? கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் சிம்ரன். ஐ எம் சாரி. 25 வருஷமா அமெரிக்காவில் உட்கார்ந்துக்கிட்டு தமிழை வளர்க்குறேன், சோறு ஊட்டுறேன் சொல்லிக்கிட்டு திரிகிறவங்க எல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடுராத்திரி 3 மணிக்கு எழுந்திரிச்சு அமெரிக்காவுக்கு வந்தே ஆகணும்னு சென்னை கவுன்சிலேட் வாசலே பழியாக கிடந்த பயகதான். இப்போ என்னடானா வாஷிங்டன் ஏரி கரையில் நின்றுக்கிட்டு அக்கறையை மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அக்கறை இக்கறை நீ எங்க நிக்கிற, அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு பார்ப்போம். எப்பா எப்பா எப்பா, என்ன ஒரு வெயில், என்ன ஒரு வெயில். இந்த கூட்ட நெரிசலில் ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள வேர்வையில குளிச்சுட்டு வர மாதிரி இருக்கு. நல்லது தானடா, அப்படியாச்சும் குளிப்பியே. நீங்கள் வேற ஏன்பா, நான் குளித்தது ஏன் வேர்வையில் இல்லை, ஷாப்பிங் பண்ண வந்து யாரோ ஒருத்தனோட வேர்வை. கொடுமை. வாங்க வீட்டுக்கு போகலாம். அது சரி, 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கின ஒரு கட்டப்பை இலவசம்னு சொன்னாங்களே, வாங்கினீங்களா? என்னது கட்டப்பையா? இரு இரு, இதோ போகிறேன். அது இல்லைன்னா இன்னும் 4 மாதத்துக்கு நீ கொலை போட்டுக்குவியே. இதோ இப்போவே போகிறேன். A few moments later. அம்மா, அப்படி அந்த கட்ட பயல என்னதான் இருக்கு? அது வெறும் பை இல்லை, கட்டப்பை. கடையில் கொடுக்குற கட்டப்பை தமிழ்நாட்டு அம்மாங்களுக்கு ஒரு இமோஷன். என்னம்மா உன் கட்டப்பை? சப்பா, ஒரு பண்டிகைக்கு துணி இருக்கணும்னா எவ்வளோ அவஸ்தை. இதோ இங்கே இருக்கிற வீட்டில் இருந்து குண்டும் குழியுமான ரோட்டில் நின்று வரத்துக்கு 2 மணி நேரம் ஆகுது. அது மட்டுமா, எங்கே பார்த்தாலும் கூட்டம், நெரிசல், வேர்வை, கசன்னு. இதுக்கு பேசாமல் அமெரிக்காலேயே இருந்துக்கலாம். என்னங்க சோகமாக வரீங்க? முதல்லலாம் $200 காஸ்கோல பொருள் வாங்கினா காட்டு ஃபுல்லாக வரும். இப்போ காலியாக வருது. போதாக்குறைக்கு நான் எடுக்கிற காட்டு எல்லாம் சைடு வாங்குது. ஆமாம்மா, அமெரிக்காவில் காசு பஞ்சா பறக்குது. அப்பா, எனக்கு புது ஜீன்ஸும் டிஷர்ட்டும் வாங்கணும். அதோ அந்த ஐயில் தான் இருக்கு பாரு. இதே ட்ரெஸ் தான் என் ஃப்ரெண்டு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போட்டுட்டு வந்தான். என் ஃப்ரெண்டோட அண்ணாவை கூட நான் இதே ட்ரெஸ்ஸில் தான் குமாரில் பார்த்தேன். அங்கே பாருங்க, கையில் 4-5 சாம்பிள் எடுத்துகிட்டு போகிறானே, அவன் கூட அதே ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். காஸ்கோல என்னம்மா வெரைட்டி இருக்கு. அப்படியே வாங்கினாலும் ஊர் உலகம் எல்லாம் அதே ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருது, யூனிஃபார்ம் மாதிரி. துணி கடைக்கு எல்லாம் நம்ம ஊர் தான். அதுவும் ஆடி தள்ளுபடி என்ன, பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி என்ன, கலருக்கும் வெரைட்டிக்கும் பஞ்சமே இருக்காது. இதுக்கு பேசாமல் ஊர்லேயே இருந்திருக்கலாம்.
எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குப்பா. எதுலையாச்சும் ஆர்டர் பண்ணுங்க. போன வாரம் தானேடா அந்த பிரியாணி கடைக்கு போனோம். யானையை வெட்டி கூறு போட்டா கூட உங்களுக்கு சோறு போட்டு மாளாதுடா. என்னது, யானை பிரியாணியா? அப்பா அப்பா இப்பவே ஆர்டர் பண்ணுங்கப்பா. நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன்டா, விட்டா டைனோசர் பிரியாணி கூட கேட்ப போல. பசங்க ஆசையாக கேட்குறாங்கல்ல, அந்த டைனோசர் பிரியாணியை தான் ஆர்டர் பண்ணுங்களேன். எங்கள் காலத்துலலாம் எப்போ ஒரு தடவை தான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். இப்போ அப்படியா? போன வாரம் சைனீஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க, அதுக்கு முன்னாடி இட்டாலியன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்க. வாரத்திற்கு ஒரு குசினா வீடு வந்து சேருது. நீ வாங்குற சம்பளம் எல்லாம் சாப்பாட்டுக்கே போகும் போல இருக்கே. நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்க. இன்ஸ்டாவில் ஒரு ஃபுட் ரிவ்யூவரை ஃபாலோ பண்ணுறேன். அவர் சொல்கிற இடத்துல மிட் நைட் பிரியாணி ஆர்டர் பண்ணுறேன். ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு ஒரு ப்ரோமோ கோட் இருக்குது. அவங்க என்ன எண்ணெயை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது, ஹைஜீனாக இருக்கான்னு தெரியாது. இன்ஸ்டாவில் ரிவ்யூ பண்ணுறவங்களுக்கு காசு வரும், நமக்கு நோய் தான் வரும். அடுத்த ராத்திரியில் பிரியாணி சாப்பிட்றதெல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லை. நான் சொன்னால் எங்கே கேட்குறீங்க? இதே அமெரிக்காவாக இருந்தால் 8:30 மணிக்கு மேலே ஆர்டரே பண்ண முடியாது. அதுக்கும் மேலே ஃபுட் டெலிவரிக்கு கொள்ள காசு. வீட்லேயே ஆரோக்கியமாக சமைச்சு சாப்பிட்டா தான் உண்டு. இதுக்கு பேசாமல் அமெரிக்காலேயே இருந்திருக்கலாம். அம்மா, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குமா? இரு, ஃப்ரிட்ஜில் இருக்குது, மைக்ரோவேவில் சூடு பண்ணி தரேன். ஐயோ அம்மா, பாட்லக்லேருந்து பேக் பண்ணிட்டு வந்தியே அதே பிரியாணியா? நோ, அது எத்தனை நாளைக்குமா சூடு பண்ணி கொடுப்ப? அடுத்த பாலுக்கு வழக்கம். சரி வா, டேஸ்ட் இந்தியா கடைக்கு போய் சாப்பிட்டு வரலாம். ஐயோ, அந்த ரெஸ்டாரண்ட்டா? பிரியாணி மொக்கையாக இருக்கும். அவன் சாதத்தில் மிளகாய் பேண்ட் அடிச்சு கொடுப்பான். அங்கே சாப்பிட்டு 2 நாளைக்கு வயிறு லக்க 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 லக்க. சரி, அப்போது 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு, வீட்டிலேயே செஞ்சு தரேன். போமா, எனக்கு இப்போவே பிரியாணி வேணும். டேய், நம்ம இருக்கிறது அமெரிக்கா, இந்தியா இல்லை. நினச்ச நேரத்துக்கு வகை வகையாக சாப்பிட்றதுக்கு. அதை சொல்லு, என்ன ஊரோ? மார்னிங் வாக் போயிட்டு வரப்போ ஒரு ஃபில்டர் காஃபி, ஒரு மசாலா டீ, இல்லை ஒரு இளநீர்னு ஏதாச்சும் கிடைக்குதா? இல்லை ஈவினிங்கில் ஒரு சுண்டலோ சூப்போ சூடாக கிடைக்குதா? நல்ல வக்கனையான ஒரு பஜ்ஜி போண்டா சாப்பிட முடியுதா? இடியாப்பம் புட்டுன்னு ரோட்டில் வைக்கிற சத்தம் கூட கேட்கல. இங்கே சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போயிடுச்சு. ஆமாப்பா, அமெரிக்கா தான் டெக் ஹப்னு பேர். ஆனால் நம்ம ஊர் தான் ஆப்புகளுக்கே அப்பனுங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோன்னு நினச்ச நேரத்துக்கு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். நம்ம பேசாமல் ஊர்லேயே இருந்திருக்கலாம். ஹே என்பா, நீ எங்க இங்க? ஹாய் அஸ்வத், இங்க என்ன பண்ற? நாங்க மறுபடியும் அமெரிக்காவுக்கே போறோம். எங்களுக்கு இந்தியா செட்டே ஆகல. நாங்களும் ஃபார்கோன் இந்தியாவுக்கே போறோம். எங்களுக்கு அமெரிக்கா பிடிக்கல. அமெரிக்கா ஒரே குளிர், அதுவும் சியாட்டல்ல எப்போ பார்த்தாலும் அழுமூஞ்சி மழை. இந்தியா மட்டும் என்ன, ஏரி குளம் எல்லாத்துலேயும் அப்பார்ட்மெண்ட் ஆக்கிட்டு சூரியனுக்கு மிக அருகாமையில்னு வீடை கட்டி வச்சிருக்காங்க. வெயில் மண்டைய பொழுக்குது.
உடம்புக்கு ஏதாச்சும் வந்தால் யூஎஸில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்தியாவில் மெடிக்கல் செலவு வரவை விட ஜாஸ்தியாக இருக்குது. அதாச்சும் பரவாயில்ல. அமெரிக்காவில் என்ன நோயின்னு கண்டுபிடிக்கவே 4 மாதம் ஆக்கிடுவாங்க. ஜுரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனால் 104 டிகிரி ஆனால் தான் ஜுரம், இல்லைன்னா செல்லாதுன்னு வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இந்தியாவில் ஸ்கூல் காலேஜ்லலாம் மார்க்ஸ் ரேங்க்னு பசங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. 90% மார்க்ஸ் எடுத்தால் கூட நல்ல காலேஜில் சீட் கிடைக்க மாட்டேங்குது. அமெரிக்காவில் காலேஜில் படிக்க வைக்கணும்னா வீட்டில் இருக்கிற எல்லாருடைய கிட்னியையும் விற்றாதான் முடியும் போல. இந்தியாவில் வயசானவங்களை எல்லாம் யாரு தான் மதிக்கிறா? பெருசு, கிழமை, ஸ்லோ மோஷன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. ஒரு அட்வைஸ் சொன்னால் பூமர்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எல்லாம் எவ்வளவு சலுகைகள், யாரோட தயவும் இல்லாமல் வாழ எவ்வளவு வசதிகள். அமெரிக்காவில் பேச்சு துணைக்கு ஆள் இருக்கா? இந்தியாவில் அத்தை, மாமா, அண்ணன், அண்ணி, பேரன், பேத்தின்னு சுற்றி வருவாங்க. வயசானவங்களுக்கு இந்த சொந்தங்களை விட வேற என்ன வேணும்? இந்தியாவில் பண்டிகை எல்லாம் எவ்வளோ வைபாக இருக்கும் தெரியுமா? யூஎஸில் எல்லா விசேஷமும் வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணோம். இந்தியாவில் ஒரே தூசி, பொல்யூஷன். அமெரிக்காவோட இயற்கை எவ்வளோ அழகு தெரியுமா? சினிமா, பீச், ஷாப்பிங்னு இந்தியாவை அடிச்சிக்கவே முடியாது. அமெரிக்கா ஒரே போர். ஆனால் ஃபேமிலியோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா அது அமெரிக்காவில் தான் முடியும். இந்தியாவில் பாதி நேரம் டிராஃபிக்கில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமாம், அப்பா அம்மா காலையில் 6 மணிக்கு ஆஃபீஸ் போனால் நைட்டு 10 மணிக்கு தான் வர முடியுது. இந்தியாவில் எவ்வளோ கோயில் குளம்லாம் இருக்குது தெரியுமா? அமெரிக்காவில் எத்தனை நேஷ்னல் பார்க் இருக்குது தெரியுமா? இந்தியாவில் ஐபிஎல் பார்ப்போமே, நாங்கள் அமெரிக்காவில் NFL பார்ப்போம். தஞ்சாவூர் கோவில், கிராண்ட் கேன்யன், நயாகரா ஃபால்ஸ், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான், மைக்கேல் ஜாக்சன், டேலர் ஸ்விஃப்ட். தளபதி. ஸ்டாப் இட். என் பேர் ரித்தேஷ். நீங்கள் பேசுறது எல்லாமே கேட்டுட்டு தான் இருந்தேன். சன் டிவி தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட்டிமன்றம்னு சொல்லிட்டீங்க, அப்போ என்ன சாலமன் பாப்பையா மாதிரி ஒரு தீப்பையாவது சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். உங்கள் கன்ஃபியூஷன் எல்லாமே வாஸ்தவம் தான். அக்கறை என்னைக்குமே பச்சை தான். உறவுகள், சத்தம், திருவிழா மாதிரி வாழ்க்கை அங்கே. நண்பர்கள், சுற்றுலா, பாட்லாக்னு வாழ்க்கை இங்கே பனி, அங்கே வெயில். அங்கே நிறைய வைப் இருக்கும். இங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டின்னு பொழுது போகும். அப்படி இப்படின்னு 2 இடத்துலையும் ப்ளஸ் மைனஸ் இருக்க தான் செய்யும். தீர்ப்பு இதுதான். எந்த நாட்டில் வாழணும்னு முடிவு பண்ணுறீங்களோ பண்ணுங்க. ஆனால் முடிவெடுத்துட்டு இது சரியில்லை அது சரியில்லைன்னு குறைப்பட்டுக்காதீங்க, புலம்பாதீங்க. நின்று நிதானமாக யோசிச்சு முடிவெடுத்தா வாழும் இடம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஓ, புரியுது. எண்ணி துணிக கருமம், துணிந்த பெண் எண்ணுவம் என்பது ஏற்கு அப்படின்னு சொல்கிறீங்க, கரெக்டா? ஆமாம், சந்தோஷம் பிளேஸில் இல்லை, நம்ம மைண்ட் செட்டில் தான் இருக்குது. எங்கே இருந்தாலும் தமிழையும் நல்ல மனசையும் உறவுகளையும் விட்டுடாமல் இருந்தால் அதுவே சொர்க்கம். நல்ல வேலை, குழப்பத்தோட விடாம ஏதோ ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. என்ன நாட்டாமைக்கு தான் மீசையை காணோம், போனா போது. நீங்க சிரிச்சிங்களா? இன்னொரு பலத்தை கைத்தட்டல் கொடுப்போமா?